அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கலையத்தில் எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைனில் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதல் தடவையாக சில மாதங்களுக்கு முன்னதாக அமெரிக்கா தன்னுடைய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்துவது தொடர்பாக அனுமதி வழங்காமல் இருந்த நிலைமையை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது அதற்கு அனுமதி, அதாவது அமெரிக்காவுடைய ஆயுதத்தை ரஷ்யாவுக்குள் நேரடியாக தாக்குதல் செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிற ஜோ பைடன் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. ஒரு பொறுப்பில்லாமல் தன்னுடைய பதவிக்காலம் முடிய போகின்றது, அதற்குள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்துவிட்டு போவோம் என்று சொன்னது போல அவருடைய உடல் மொழி எனக்கு அந்த விடயத்தை கூறியதை பார்க்கும் பொழுது நான் உணர்ந்தேன். நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? இதனால் என்ன விளைவு ஏற்பட போகின்றது? நீங்கள் மட்டும் உணரவில்லை, நான் மட்டும் உணரவில்லை, இதை இலோன் மஸ்க் மதனைத்தான் உணர்ந்திருக்கின்றார். அமெரிக்காவின் புதிய, அதாவது ட்ரம்பின் நிர்வாகத்தில் வரப்போகின்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸும் அதைத்தான் உணர்ந்திருக்கின்றார். அப்ப நீங்கள் உணர்ந்ததில் தவறில்லை, நான் உணர்ந்ததும் தவறு. அவர்களும் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். 2 மாதங்கள் தான் இருக்கின்றது ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னர். இதை ஒரு உலக போராக மாற்றி அந்த பதவியேற்பை தடுத்து இவர்கள் அப்படியே பதவியை தொடர்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் ட்ரம்பின் பதவி, அதாவது அவர் உக்ரைன் போரை நிறுத்த போவதென்று சொன்னதை இல்லாது செய்வதற்கான ஒரு கடும் முயற்சியை மேற்கொள்கிறார்கள் என்பதை பலரும் கடுமையாக சாடி இருக்கிறார்கள். இதனை ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு போர் ஆரம்பித்த போது கூறினார்கள், நாங்கள் சிறிய ரக ஆயுதங்களை கொடுப்போம், டாங்கிகளை கொடுக்க மாட்டோம், டாங்கிகளை கொடுத்தால் அது 3வது உலக போர் என்றார்கள். பிறகு டாங்கிகளை கொடுத்தார்கள். பிறகு விமானங்களை கொடுக்க மாட்டோம், விமானங்களை கொடுத்தால் 3வது உலக போர். பிறகு விமானங்களை கொடுத்தார்கள். ஆனால் ரஷ்யாவும் அந்த தனது சிவப்பு கோட்டை மெல்ல மெல்ல பின்னகட்டி கொண்டு சென்றது. ஆனால் இப்போது ரஷ்யா ஒன்றை கூறிவிட்டது, நீங்கள் இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவின் உட்பகுதி மீது தாக்குதல் நடத்த கொடுத்தால் அமெரிக்கா இந்த போரில், அல்லது அமெரிக்காவோ அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளோ இந்த போரில் நேரடியாக ஈடுபட்டதாகத்தான் முடியும் என்று கூறிவிட்டார்கள். இப்போது என்னென்றால் ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் இந்த போர் மிகவும் பரிதாபமாக முடிய போகின்றது. என்னென்று சொன்னால் நேட்டோவின் தோல்வியாக முடியும். அதை இல்லாது செய்வதற்கு தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் ATACMS என்றது அது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அதே போல பிரான்சின் ஸ்கல்ப் வகை ஏவுகணைகள், UK பிரித்தானியா ஸ்டோம் ஷேடோ ஏவுகணையை கொடுத்திருக்கிறது. ஜெர்மன் டாரஸ் ஏவுகணை, அது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். அப்ப இப்ப அமெரிக்கா சொல்லி இருக்கிறது, ஆனால் அமெரிக்கா இதுவரையில் உத்தியோகபூர்வமாக சொல்லவில்லை. 2 அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவல் தான் இது. அப்ப அதுக்கு அவர்கள், ஆனால் இதனை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு விவகார பேச்சாளர் போரல் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதுவும் ஒரு முக்கியமானது. அப்படி என்று சொல்லும் போது இது சில சமயங்களில் இது உண்மையாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அதே சமயம் பிரித்தானியாவும் பிரான்சும் இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் வழங்கியதாகவும் அந்த டி ஃபிகரோ என்ற பிரான்சின் ஒரு ஊடகம் தகவலை வெளியிட்டிருந்தது. ஆனால் திடீரென்று அந்த தகவலை அவர்கள் அழித்து விட்டார்கள். அந்த ஊடகம் பிறகு அந்த தகவலை அழித்து விட்டார்கள். அப்ப பிரான்சின் வெளிவார அமைச்சர் கூறுகிறார் என்னென்றால், தாங்கள் இன்னும் அது ஒரு ஆலோசனையில் தான் இருப்பதாகவும் தாங்கள் அதை கொடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப இது என்னென்றால், இலோன் மஸ்க் கூறினது போல இந்த போரை மேலும் விரிவுபடுத்த இவர்கள் முற்பட்டு நிற்கிறார்கள், போர் விரும்பிகளாக இருக்கிறார்கள் என்றுதான் இலோன் மஸ்கும் இது தொடர்பாக கூறியிருக்கிறார். ஆனால் ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறார். ரஷ்யாவின் வெளிவார பேச்சாளர் மரியா சக்கரோவா ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், பூட்டின் ஏற்கனவே தனது திட்டத்தை கூறிவிட்டார். இந்த தாக்குதல் இடம்பெற்றால் அது நீங்கள் நேரடியாக ஈடுபட்டதாக இருக்கும். எந்தெந்த நாடுகள் ஆயுதங்களை வழங்கியதோ அந்தந்த நாடுகளின் தளங்கள் தாக்கப்படும். அதான் அவர்கள் கூறிவிட்டார்கள். இன்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இவர்கள் உலகத்தில் ஏற்படுத்த போவதற்கு முன்னர் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், மேற்குலக நாடுகள்
பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன. ஜெர்மன் மீதில் முக்கியமாக நிற்கின்றது என்னென்றால் ஜெர்மன் அரசு கவிழ்ந்து விட்டது. அவர்களின் மீதான நம்பிக்கை, அவர்கள் மீதான வாக்கெடுப்பு இந்த 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி 16ஆம் தேதி இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப இப்போது ஜெர்மன் தான் இதில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கின்றது. ஜெர்மன் அதிபர் ரஷ்ய அதிபருடன் கதைத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அது தொடர்பாக கருத்து கேட்ட போது பிரித்தானியாவின் பிரதமர் கூறியிருக்கிறார் தான் அது அவ்வாறு கதைக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார். ஏவுகணை கொடுத்தது தொடர்பாக ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இதை ஒரு தீவிரமாக இவர்களுடைய அணுகுமுறைக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்று நீங்கள் புட்டின் அவர்களுக்கு எதிராக கருத்து கூறினால் கோபம் வெளிப்படுத்தினார் என்றால் நிச்சயமாக இதில் ஒரு எதிர் விளைவு இருக்க போகின்றது. என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், அதாவது தனது நியூக்ளிய அதாவது அணு ஆயுத பாவனை கொள்கையை தாங்கள் மாற்றிவிட்டோம். கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் அதை வெளிப்படையாகவும் அறிவித்து விட்டோம். இப்போது ஒன்றை கூறியிருக்கிறார்கள் அவசரமாக எல்லா உலக நாடுகளும் தாங்கள் அந்த கொள்கை மாற்றியதை ஒருக்கா வாசித்து பார்க்க சொல்லி. என்னென்று சொன்னால் இப்ப முதல்ல ஒரு கொள்கை இருந்தது, அணு ஆயுத நாட்டை தாக்கினால் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்கலாம் என்று. ஆனால் இப்ப இவர்கள் உக்ரைன் தாக்கினால் உக்ரைன் அணு ஆயுதமற்ற நாடு. அப்ப அணு ஆயுதமற்ற நாட்டை அணு ஆயுதம் கொண்டு தாக்கலாமா என்றுதான் இந்த பிரச்சனை. அந்த புதிய அறிக்கையின்படி, புதிய கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் இப்போது மாற்றிவிட்டார்கள். அணு ஆயுதமற்ற நாடும் ஒரு நாட்டின் அணு ஆயுதம் உள்ள நாட்டின் மீது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்துமாக இருந்தால் தனது மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம். அப்ப இப்போது இந்த பிரச்சனைகள் வரும்போது புட்டின் அந்த ரஷ்யா ஒன்றை கூறுகிறது, நீங்கள் எல்லா நாடுகளும் அந்த கொள்கையை ஒருக்க வாசித்து பாருங்கள் என்று கூறுகிறார். மீண்டும் அவர்கள் அதை ஞாபகப்படுத்துகிறார்கள். என்னும் போது நான் நினைக்கின்றேன் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்த அவர்கள் தயாராகிவிட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. அதற்கு முன்னராக அதாவது இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்பாடல்களை துண்டிக்கும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பமும் முற்று முழுதாக தடைப்பட போகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. மெல்ல மெல்ல நாங்கள் ஒரு மிகப்பெரிய போருக்குள் போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ அதை உணர்ந்ததாக தெரியவில்லை, இப்போதான் தெரிகின்றது. இதே நேரத்தில் யுக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கின்றார், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் பொழுது இந்த போரை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறினார். என்ன காரணத்துக்காக அவர் இவ்வாறான கருத்தை முன்வைத்தார்? அவருக்கு ஒன்று தெரிகிறது, இப்போது அவருக்கு தெரிகிறது தாங்கள் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டு விட்டோம், தாங்கள் வெல்ல போவதும் இல்லை என்று தெரிகிறது. அப்ப பேரழிவுக்கு முதல் இதிலிருந்து தப்பி பிழைப்பது எவ்வாறு என்பதுதான். என்னென்று சொன்னால் இனி இந்த போர் முடிந்து அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. ஏனென்றால் உக்ரைன் முன்னாள் வெளிவார அமைச்சரை ஒன்றை கூறியிருக்கின்றார், உள்ளக பிரச்சனைகள் அதிகம், உக்ரைனின் உள்ளகத்தில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்று. அவ்வாறொன்று நடைபெற்றால் ஜெலன்ஸ்கி தண்டிக்கப்படலாம், அது மக்களாலும் தண்டிக்கப்படலாம், அங்குள்ள அரசியல்வாதிகளாலும் தண்டிக்கப்படலாம் என்ற போது இப்போது யுக்ரைனுக்கு உள்ளக பிரச்சனையே மிக கடுமையாக இருக்கின்றது. போர் ஆரம்பித்த போது 40 மில்லியன் மக்களை கொண்ட உக்ரைன் இப்போது 10 மில்லியன் மக்களுடன் இருக்கின்றது என்று சொல்லும் போது பெருமளவானவர்கள் இறந்து விட்டார்கள், பெருமளவானவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டார்கள். அங்குள்ள அந்த நாடு முற்றுமுழுதாக சீரழிந்து போய்விட்டது. அப்ப இதற்கான தண்டனையை அவர் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவேதான் அவர் இப்போது ட்ரம்பின் அந்த ஆட்சி காலத்தில் எப்படியாவது இந்த போரை முடித்து விட வேண்டும் என்று இப்போது அவரும் விரும்புவது போலதான் தெரிகின்றது. ஆனால் அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பவில்லை. ஏனென்றால் தங்கள் நேட்டோ என்ற அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்றதை அவர்கள் மும்முரமாக நிற்கிறார்கள். அமெரிக்காவுடைய சாதனையை நீங்கள் இப்பொழுது விரிவாக கூறினீர்கள். எத்தனை மக்களை கொன்று விட்டார்கள், தங்களுக்காகத்தான் இந்த போரை நடத்தினார்கள் என்றுதான் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டார்கள், ப்ராக்சி போர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள், சற்று முன்னதாக கூறினீர்கள், யுக்ரைன் போரில் ரஷ்யாவுடைய அதிபர் கூறுவது இது ஏனைய நாடுகளும் இதில் ஈடுபட்டிருக்கின்ற என்று, ஆயுதங்கள் வழங்குவது மட்டுமில்லை, படக்கலங்கள் வழங்குவது மட்டுமில்லை, ஆட்பலமும் கொடுத்திருப்பதாகவே. பிரித்தானியாவிலிருந்து ஒருவர் சென்றவர் இறந்த பொழுது அவருடைய பெற்றோர் அவருடைய அஞ்சலி அந்த நிகழ்வின் பொழுது கூறியிருக்கிறார், அவரை போக வேண்டாம் என்று கூறிய பொழுதும் கூட அவர் போயிருக்கிறார். என்றால் இது உறுதிப்படுத்துகிறதா? ரஷ்யாவை குற்றம் கூறினார்கள், நோர்த் கொரியாவிலிருந்து படைகள் போராடுகிறார் என்று. ஆனால் இங்கே இவ்வளவு காலமாக
யுக்ரைனில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஏனைய நாட்டு உறுப்பினர்களும் அங்கே களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறதா? உண்மைதான். இவர்கள் இதுவரை உக்ரைன் படையினர் மட்டும் அந்த போரை நிகழ்த்தவில்லை. பல நாடுகளிலிருந்து சென்றிருக்கிறார்கள். பிரித்தானியாவிலிருந்து பெருமளவானவர்கள், அமெரிக்காவிலிருந்து அல்லது பிரான்சில் இருந்து. உங்களுக்கு தெரியும், பிரான்சில் இருந்து சென்றவர்கள் தங்கியிருந்த விடுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நினைக்கிற ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 180 பேர் வரையிலும் பிரான்ஸ் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தனர். ரஷ்யாவின் கணக்கின்படி கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவர்கள் வெளிநாட்டு படையினர் இருப்பதாகவும் அவர்களில் 3,600க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்போ ரஷ்யா வடகொரியாவில் இருந்து கொண்டு வருகின்ற துருப்புக்களை தொடர்பாகத்தான் பாரிய அளவில் இவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அதாவது உக்ரைனுக்கு தாங்கள் ஆயுதங்களை கொடுக்கலாம், தாங்கள் படையினரை வழங்கலாம், ஆனால் ரஷ்யாவுக்கு யாரும் வழங்கக்கூடாது என்பது தான் அந்த அவர்களின் திட்டமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றை பாருங்கள், உண்மையில் இப்ப ஜெர்மனின் வெளிவிவகார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார். சீனாவின் ஒரு பேரிடப்படாத ஒரு நிறுவனம் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தயாரித்து ரஷ்யாவுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே சீனா கடுமையான தண்டனை சீனா மீது தாங்கள் கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று ஜெர்மன் கூறுகிறது. ஜெர்மன் ஏற்கனவே ஆட்சி கலந்து போயிருக்கிற ஜெர்மன் கூறியிருக்கிறது. ஆனால் மறுபலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன், அந்த ட்ரோன் ஜிபிஎஸ் ஜாமிங்கை ஓவர்டேக் பண்ணக்கூடியது. அந்த ட்ரோனை 4,000க்கு மேற்பட்ட ட்ரோன்களை அதை HX2 கர்மா என்று கூறுறது அந்த ட்ரோன், அதை ஜெர்மன் வழங்குகிறது. அதாவது உக்ரைனுக்கு வழங்குகிறது. அதாவது தாங்கள் உக்ரைனுக்கு வழங்குவதை அவர்கள் அதை அவர்கள் அனுமதிக்கிறார்கள். ஆனால் ரஷ்யா யாரிடம் வாங்கக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆனால் சீனா மீதான ஜெர்மனின் நடவடிக்கை என்பது எவ்வளவு தூரம் வெற்றி பெறும், அது சீனாவுக்கு பாதிப்பா ஜெர்மனுக்கு பாதிப்பா என்று பார்த்தால் உண்மையில் ஜெர்மன் தான் கடுமையான பாதிப்பை சந்திக்க போகின்றது. ஜெர்மனியுடைய சான்சலர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் புட்டினோடு 2 மணி நேரம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்பட்ட செய்தியை கேட்கும் பொழுது அப்படின்னா டெஸ்பரேஷன், அதாவது இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் போல் தெரிகின்றனர். ஜெர்மனியில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, இனி அவருடைய ஆட்சியை தக்க வைப்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கப்படுகிறது. தேர்தல் வந்தால் அது எவ்வாறு மாறப்போகின்றது? இப்பொழுதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் தேர்தல்களை பார்த்தீர்கள் என்றால் பாரிய மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தொலைபேசியில் 2 ஆண்டுகளுக்கு பின் உரையாடியதனுடைய முக்கிய நோக்கம் உண்மை என்னென்று சொன்னால் ஜெர்மன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதாரத்தால். ஜெர்மனுக்கான எரிபொருள் விநியோகத்தை தான் இவர்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த போரை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிரான போர் என்று பார்த்தாலும் ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை அழிப்பதற்கான போராகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவேதான் நோர்ட் ஸ்ட்ரீம் 1 அல்லது நோர்ட் ஸ்ட்ரீம் 2 மீதான தாக்குதல்களை அவ்வாறுதான் பார்க்கிறார்கள். அதுதான் ஜெர்மன் பொருளாதாரத்துக்கு விழுந்த பாரியாடி. ஜெர்மனின் Volkswagen கார் நிறுவனம் கூட இதுவரை அதன் வரலாற்றில் இப்போதுதான் 3-4 அந்த தொழிற்சாலைகளை, தொழிற்பேட்டைகளை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது எனர்ஜியை பொறுத்தவரையில் ஜெர்மன் ரஷ்யாவின் மலிவான எண்ணெயில் இருந்து விலகியது அதன் பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்பு. அந்த நெருக்கடி காரணமாகத்தான் நிதியமைச்சர் ஜெர்மன் அரசுடன் ஒத்துழைப்பதற்கு மறுத்திருந்தார். 3 கட்சிகளை கொண்ட கூட்டணி. அவர் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், பள்ளிக்கூடங்களுக்கு வழங்குற நிதி, சுகாதாரத்துறைக்கு வழங்குற நிதி எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் என்று. இப்ப யூகேயும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து $127 பில்லியன் இதுவரையில் அனுப்பியிருக்கிறார்கள். அமெரிக்கா மட்டும் $182 பில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள் இதுவரையில். அப்ப இந்த நிதிகள் அனுப்பின நிதி. ஆனால் அதனால் வந்த பொருளாதார இழப்புகள் அது இன்னொரு பக்கம். என்னென்றால் எரிபொருள் விலையேற்றம், சப்ளை செயின் பாதிக்கப்பட்டது, செங்கடலில் மீதான தாக்குதலால் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இப்போது அவர் மீது இந்த 16ஆம் தேதி, டிசம்பர் 16ஆம் தேதி அல்லது ஜனவரி 15ஆம் தேதி அவர் தன் பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் காண்பிக்க வேண்டும். அது தவறும் பட்சமாக இருந்தால் தேர்தலை அறிவிக்க வேண்டும். அப்ப இந்த நிலையில் தான் அவர் தற்போது மீண்டும் ரஷ்யாவிடம் சென்றிருக்கின்றார் ஒரு பேச்சுவார்த்தைக்கு. ரஷ்யா என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இப்போது இருக்கிற நிலையில் போரை நிறுத்த மாட்டோம்,
ஒரு அமைதி முயற்சி வந்து முற்று முழுதான ஒரு சமாதானம் வரும் வரையும் போர் தொடரும் என்று சொல்லியும் ரஷ்யாவின் முன்னைய கொள்கைகளில் எந்த மாற்றமும் எந்த விட்டுக் கொடுப்பும் இல்லை. அந்த போருக்கான காரணம் அவர்கள் கூறினார்கள், உக்ரைனின் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும், உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது, மற்றது டொனஸ்க் பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற தங்கட கொள்கைகளில் எந்த மாற்றமும் அல்லது விட்டுக் கொடுப்பும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். சிறப்பு. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம்.